அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இறந்த பெண் யார், அவரை பற்றி பரப்பப்படும் தகவல் என்ன, ஃபுல் தகவலையும் வீடியோவில் ஃபுல்லாகவே கொண்டு வந்திருக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமாக இந்த வெளியில் அக்காம அடித்து வேலை செய்யக்கூடிய பெண்கள், உங்களுக்கு தான் இந்த முக்கியமான பதிவு. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் வர 2 பேருடைய காட்சி இவங்களா அப்படின்னு சிலர் வீடியோ போட்டிருந்தீங்க, அனுப்பியிருந்தீங்க. முதலாவது கிளியரிஃபிகேஷன், இந்த பெண்ணா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை, இவங்களும் இல்லை. அதே மாதிரி நிலு ஆன்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சகோதரியா கொல்லப்பட்டது இவங்களா, அந்த மாதிரி கொல்லப்பட்டிருக்கிறது தலையில் அடிபட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் எனக்கு இவங்களுடைய வீடியோவும் சிலர் அனுப்பி வச்சுருந்தாங்க. இந்த இவங்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு, இவங்களும் இல்லை. ஆனால் இறந்து போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா தில் ருக்ஷ் அப்படின்ற பேருடைய தில் ஆன்லைன் அப்படின்னு ஆரம்பத்தில் இவங்க குவைத்தில் ட்ரெஸ் மற்றும் ஒரு சில வியாபாரம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இப்போ உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டை நான் உடைக்கிறேன். என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டேன். பாத்ரூமில் வலிக்கு விழுந்ததாக, தலை அடிபட்டு விழுந்ததாக கூறிய பிறகு அதன் பிறகு போலீஸார் விசாரணை செய்து ஒரு இந்திய நாட்டவர் அறையில் இருந்த அவருடைய காதலனையும் சேர்த்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இலங்கை பெண் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இப்போ ரீசெண்டாக நான் போட்டிருந்தேன். அந்த செய்தி தொடர்பான விடயங்களை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் அதை புரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க அதை விட்டுருங்க, வேணாம். பேசி இனிமே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இலங்கை பெண் தலையில் அடித்து கொலை, இந்தியர் காதலன் கைது அப்படின்ற ஒரு செய்தி நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்க? இன்னும் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட்டு கமெண்டில் அந்த வீடியோவை லிங்க் பண்ணியிருக்கேன். அதை போய் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுடைய மரணத்துக்கு சம்மந்தமான உண்மை என்ன அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். அது சம்பந்தமான விசாரணைகள் இன்னமும் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஆனால் அவங்களுடைய பாடி நாட்டுக்கு அனுப்பி அவங்கள அடக்கம் பண்ணிட்டாங்க. இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னா, ஒன்று இவங்களுடைய கதையை விட்டுருங்க, வெளியில் வேலை செய்யக்கூடிய பெண்கள், பழகக்கூடிய பழக்கங்கள், பழகக்கூடிய நபர்கள், இதுதான் உங்களுடைய உயிருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து. பன்றியுடன் சேர்ந்த கன்றும் பவ்வி அருந்தும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அது மாதிரி குடிகாரனோட சேர்ந்தால் நீங்களும் குடிக்க வரும். போதைப் பொருள் பாவனையாளர் ஒருவரோடு சேர்ந்தீங்கன்னா நீங்களும் அதை பழக வேண்டி வரும். அந்த மாதிரி ஒரு சம்பவம், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கடைசியில் உயிரையே பறிச்சுட்டு போயிடுச்சு. இதுதான் சிம்பிளான ஷார்ட்கட். இந்த தகவல் இனிமேல் யாருமே இவங்களுடைய ஃபோட்டோ, அந்த சடலமாக தலையில் அடிப்பட்ட மாதிரி அந்த ஃபோட்டோவோட இப்போ தம்மையில் இருந்துச்சு, அந்த ஃபோட்டோவும் கூட தயவு செய்து இனிமேல் யாரும் ஷேர் பண்ணாதீங்க. இவங்க இறந்து 1 மாதம் ஆகுது. இவங்க ஃபர்வானியா பகுதிகளில் அப்பார்ட்மெண்ட்டில் பாத்ரூமில் வலிக்கு விழுந்து இறந்ததாக சொல்லி அதுக்கப்புறமா போலீஸார் விசாரணை பண்ணி அவங்களுடைய காதலன் இந்தியரை கைது பண்ணினாங்க. தலையில் அடிபட்டிருந்தது, விழுந்த அடியில் தலையிலே அடிச்சிருக்குது அப்படின்னு. இது சம்மந்தமான விசாரணைகள் இன்னும் போயிட்டுருக்குது. ஆனால் அந்த சகோதரியுடைய உடல் நாட்டுக்கு போய் அவங்கள அடக்கமும் பண்ணிட்டாங்க. இந்த ஃபைலை இதோட முடிச்சுக்கலாம். வெளியில் நீங்கள் பழகுற பழக்கங்கள், நீங்கள் சேர்ற கூட்டங்கள் உங்களுடைய உயிரை ஒரு நாளைக்கு பறிக்கலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெளியில் வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு தான் மிக முக்கியமான அவேர்னஸ். இந்த சகோதரி இறந்து நாட்டுக்கு போய் சடலமும் அடைக்கப்பட்டுருச்சு. இந்த தகவல் இதுக்கு பிறகு ஷேர் பண்ணுறதை விட்டுறாங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த தகவலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும்.